வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். இந்த காணொலியில UGTRB தமிழ் 2024 4/2/2024 அன்று நடைபெற்ற தேர்வினுடைய சரியான விளக்கமான விடை குறிப்பை இப்ப பார்க்க போறோம். இங்க பாருங்க, ரிவைஸ்டு ஆன்சர் கீ. இதுல 144 கொஸ்டினுக்கு எக்ஸாக்டா நாங்க விடை கண்டுபிடிச்சிருக்கோம். நான் அப்படியே படிச்சு ஆன்சர் மட்டும் சொல்றேன், கேட்டுக்குங்க. இந்த போர்டில் எழுதி போட்டதை அப்புறமேல் என்னன்னு பார்க்கலாம். ஃபாஸ்ட் ட்ராக்கா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் 31வது கேள்வி, சி சீரியஸ். வாரினும் துந்தல் வயங்கிலை ஒழிய வாரேன் வாழிய நெஞ்சே. ஆப்ஷன் டி பட்டினப்பாலை. வினாயன் 32. சிறு வெண்காக்கை 10 இடம்பெறும் நூல் எது? ஆப்ஷன் பி ஐங்குறு நூறு. வினாயன் 33. பாண்டியன் இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாதனுக்கு இளநாகனார் கூறிய கூற்று. ஆப்ஷன் டி அறநெறி முதற்றே அரசின் கொற்றம். வினாயன் 34. பஞ்சுரம் என்னும் பண் எந்த நிலத்திற்கு உரியது? ஆப்ஷன் டி பாலை. வினாயன் 35. நிலனும் நீடிய இமயமும் நீ என்று எத்தெய்வத்தை பதிபாடல் கூறுகின்றதுனா? ஆப்ஷன் ஏ திருமால். வினாயன் 36. நல்ல எண்ணாது சிதைத்தல் வல்லை என மன்னன் இயல்பு கூறுவது? ஆப்ஷன் சி அரசவாகை. வினாயன் 38. ஐங்குறு நூற்றில் முல்லை திணையை பாடியவர் யார்? ஆப்ஷன் பி பேயனார். வினாயன் 39. கோடல் கூழ்முகை அங்கை அவிழ கோடல் என்பதன் பொருள்? ஆப்ஷன் பி வெண்காந்தல். வினாயன் 40. மாதி பித்திகத்து நீர்வார் கொழுமுகை இரும்பனம் பசுங்குடை பலவுடன் பொதிந்து என்ற குறுந்தொகை பாடலை பாடியவர் யார்? ஆப்ஷன் டி சிறைக்குடி ஆந்தையார். வினாயன் 41. ஆனைமலை அழகர் மலை குடுமியான் மலை முதலிய இடங்களில் உள்ள கல்வெட்டுகளில் இடம்பெற்ற எழுத்துக்கள் யாவை? ஆப்ஷன் டி கிடந்த எழுத்துக்கள். வினாயன் 42. தனுக்கோட்டம் நமன் கோட்டம் சக்கர கோட்டம் முதலிய கோட்டங்கள் இடம்பெறும் நூல் எது? ஆப்ஷன் சி கலிங்கத்து பரணி. வினாயன் 43. குரல்வளை தடையொலி அதிகமாக பயின்று வரும் திராவிட மொழி குடும்ப மொழி யாது? ஆப்ஷன் ஏ கோண்டா குயி குவி. வினாயன் 44. நலிவு வண்ணம் என்று தொல்காப்பியரால் குறிக்கப்பெறும் எழுத்து யாது? ஆப்ஷன் பி ஆயுத எழுத்து. வினாயன் 46. துணை ஒலிகள் என்பது? ஆப்ஷன் சி ஒரே ஒலியனின் மாற்று வடிவம். வினாயன் 47. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட ஒரு வகை மக்களால் அல்லது ஒரு மனிதனால் இவ்வாறு பேசப்படுகிறது பேசப்பட்டது என்று ஆராயும் மொழியியல் துறையை குறிப்பிடுக. ஆப்ஷன் ஏ விளக்கமுறை மொழியியல். வினாயன் 48. நகர விகுதி ஒருமையும் மகர விகுதி பன்மையும் குறிக்கும் பெயர்? ஆப்ஷன் சி சுட்டு பெயர். வினாயன் 49. தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய 4 மொழிகளுக்கு இடையே உள்ள ஒற்றுமைகளை சுட்டிக்காட்டியவர் யார்? ஆப்ஷன் பி எல்லிஸ். வினாயன் 50. பெரிய மண்கலத்தை குறிக்கும் காங்கு என்ற சொல் எந்த மொழியிலிருந்து தமிழுக்கு வந்தது? ஆப்ஷன் சி சீனம். வினாயன் 51. ல ல ழ எனும் இந்த 3 ஒலிகளும்? ஆப்ஷன் டி பிரிவழி ஒலிகள். வினாயன் 52. ஒலி
தனித்தோ தொடர்ந்தோ பொருள் தருவது சொல்லுருபன் ஆகும். ஆப்ஷன் பி சொல்லுருபன். வினா எண் 53. தென்பாண்டி நாட்டார் ஆவினை எவ்வாறு அழைப்பர்? ஆப்ஷன் பி பெற்றம். வினா எண் 54. தனிநிலை உருபனோடு சேர்ந்து இயங்கும் ஆற்றலுடைய உருபன்? ஆப்ஷன் பி கட்டுநிலை உருபன். வினா எண் 55. பாடலின் முதலிலும் இறுதியிலும் கு என்ற எழுத்து வர நடுவில் ஊருடையான் என்ற சொல்லமைத்து வெண்பா புனைந்தவர்? ஆப்ஷன் ஏ துரைமங்கலம் சிவப்பிரகாசர். வினா எண் 56. விருந்தெதிர் கொள்ளவும் பொய்சூல் அஞ்சவும் அரும்பெறல் முதல்வனை முயங்க காணவும் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் பி கலித்தொகை. வினா எண் 57. பிறந்து தவள் கற்றதன் தொட்டு சிறந்த நன்னாடு செகிர்கொண்டு நாள்தோறும் வளர்ப்ப இவ்வரிகள் யாரை சிறப்பிக்கின்றது? ஆப்ஷன் டி கரிகால் வளவன். வினா எண் 58. மனைக்கு விளக்கு ஆகிய வானுதல் கணவன் முனைக்கு வரம்பு ஆகிய வெண்வேல் நெடுந்தகை பாடல் கூறும் துறைத்திணை யாது? ஆப்ஷன் பி வகைத்திணை. வினா எண் 59. பதிற்று பத்தில் 3ஆம் பத்து யார் யாரை பற்றியது? ஆப்ஷன் சி பாலை கௌதமனார் செல்கெழு குட்டுவனை பாடியது. ஆப்ஷன் வினா எண் 60. கார்த்திகை சாற்றில் கலிவிளக்கு என விளக்கேற்று நிகழ்வை குறிப்பிடும் நூல் எது? ஆப்ஷன் பி களவழி 40. வினா எண் 61. முல்லை நில உணவாக பெரும்பாலாற்று படை எதனை சுட்டுகிறது? ஆப்ஷன் டி கும்மாயம். வினா எண் 62. தோப்பி என்பதன் பொருள்? ஆப்ஷன் ஏ நெல். வினா எண் 63. திருவோண திருநாளை பதிவிடும் 10 பாட்டு நூல் எது? ஆப்ஷன் ஏ மதுரை காஞ்சி. வினா எண் 64. புனையா ஓவியம் கடுப்ப நெடுநல் வாடை குறிப்பிடும் பொருள் யாது? ஆப்ஷன் பி தலைவி வருணனை. வினா எண் 65. ஆரிய அரசன் திரகத்தன் என்பவனுக்கு தமிழின் பெருமையை உணர்த்துவதற்காக பாடப்படும் நூல் எது? ஆப்ஷன் ஏ குறிஞ்சி பாட்டு. வினா எண் 66. ஏலக தகர் என்பது எந்த கால்நடையை குறிக்கும்? ஆப்ஷன் சி ஆட்டுக்கிடாய். வினா எண் 67. உலகம் ஓப்ப வளநேர்வு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடல் கண்டா அங்கு என தொடங்கும் நூல் எது? ஆப்ஷன் ஏ திருமுருகாற்றுப்படை. வினா எண் 68. புல்லங்கரானார் என்னும் புலவரால் பாடப்பட்ட நூல் எது? ஆப்ஷன் ஏ கைநிலை. வினா எண் 69. நேர் இறை முன்கை பற்றி நுமர்த்தர நாடறி நல் மனம் அயர்கம் என்று அக்கால திருமண முறையில் கைப்பிடிக்கும் சடங்கு இருந்ததை உணர்த்தும் நூல்? ஆப்ஷன் சி குறிஞ்சி பாட்டு. வினா எண் 70. அகநானூற்றில் 2, 8 என முடியும் எண்களை கொண்ட பாடல்கள் எத்தனையை குறிக்கும்? ஆப்ஷன் பி குறிஞ்சி. வினா எண் 71. வழிபாதைகளை ஒரு சுற்றுலா வழிகாட்டி போல் சுவையாக கூறி செல்லும் நூல் எது? ஆப்ஷன் சி மலைபடுகடாம். வினா எண் 72. 7 வள்ளல்களின் சிறப்பையும் நல்லிய கோடனிடம் ஒருங்கே காண்பதாக கூறிய புலவர் யார்? ஆப்ஷன் பி நத்தத்தனார். வினா எண் 73. பதிற்று 10 4ஆம் பத்து பாடியவர்? ஆப்ஷன் டி காப்பியற்றி காப்பியனார். வினா எண் 74. போர்க்களத்தில் கார்த்திகை விழா கொண்டாடியதை குறிப்பிடும் நூல் எது? ஆப்ஷன் டி களவழி 40. வினா எண் 75. தமக்கிடையே பூ இடைப்படினும் ஓர் ஆண்டு கழிந்தது போல் வருந்தும் பறவை எது? ஆப்ஷன் பி மகன்றில். வினா எண் 76. மாணவர்களுக்கு பொருள் கொடுத்து கற்பிக்க வேண்டும் என கூறுவது? ஆப்ஷன் டி ஏழாதி. வினா எண் 77. உளும் எருது இல்லாத உழவருக்கு வீணா போகும் நிலத்தின் ஈரம் கூட துன்பம் தரும் என குறிப்பிடுவது? ஆப்ஷன் பி இன்னா 40. வினா எண் 78. கற்றவர்க்கு எவ்வூரும் தம்மூரே என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ விளம்பி நாகனார். வினா எண் 79. தன்னிடம் புகழ் அடைந்தவருக்கு அமிர்தமாகவும் புகழடையாதற்கு பாம்பின் நஞ்சை போன்றும் காணப்படுபவன்? ஆப்ஷன் டி சச்சந்தன்.
கண்டேன் கிளந்தேன் கனவின்னது கண்டவாறே இவ்வரி எந்த நூல் உருவாதற்கு காரணமாக இருந்தது? ஆப்ஷன் ஏ நீலகேசி. வினாயன் 82. பதிகம் என்னும் இலக்கிய வகையின் இலக்கணத்தை கூறும் நூல்களில் ஒன்று. ஆப்ஷன் சி பன்னிரு பாட்டியல். வினாயன் 83. பல்வேறு நெல்வகைகளை கூறும் சிற்றிலக்கிய நூல். ஆப்ஷன் பி முக்கூடல் பல்லு. வினாயன் 84. அறிவு வெறி பித்திக் கொண்ட ஒரு புலவரை வெல்ல நீரோட்டை யமக அந்தாதி பாடியவர். ஆப்ஷன் பி துறைமங்கலம் சிவபிரகாசர். வினாயன் 85. நாடகத்தன்மை வாய்ந்த சிற்றிலக்கியங்களில் ஒன்று. ஆப்ஷன் பி பல்லு. வினாயன் 86. இலக்கண இலக்கியங்கள் அனைத்தையும் பட்டியலிடும் நூல் எது? ஆப்ஷன் டி தமிழ் வீடு தூது. வினாயன் 87. ராசராச சோழன் உலாவில் இடம்பெறும் கன்னிகள். ஆப்ஷன் சி 391. வினாயன் 88. எந்த நூலில் பொற்களத்தில் 700 யானைகளை கொன்றவனுக்கு பரணி பாடப்பெறும் என்ற கருத்து உரைக்கிறது? ஆப்ஷன் டி பன்னிரு பாட்டியல். வினாயன் 89. நகிலமலை குறைவஞ்சி நூலை இயற்றியவர். ஆப்ஷன் ஏ விஸ்வநாத சாஸ்திரியார். வினாயன் 90. மொழி முதலெழுத்துகளால் பாடல்களை தொடங்கும் கோவை. ஆப்ஷன் சி வர்க்கப் கோவை. வினாயன் 91. மாதா உடல் செழித்தால் வல்விளையேன் கால் செழித்தேன் வேதாவும் கை செழித்து விட்டானே என்று பிறவிக்கு அஞ்சி பாடியவர். ஆப்ஷன் சி பட்டினத்தார். வினாயன் 92. பண் சுமந்த பாடல் எனும் தொடர் இடம்பெற்ற திருவாசக பகுதி. ஆப்ஷன் சி திருவம்மானை. வினாயன் 93. மணிமேகலையின் காதைகளில் மிகுதியும் அமைந்த யாப்பு. ஆப்ஷன் பி நிலைமண்டல ஆசிரியம். வினாயன் 94. எல்லை காப்பது ஒன்றில்லையாகி ஏத்துக்கு இங்கிருந்து எம்பிரானிதே என்ற அடியால் உணரலாகும் சைவ சமய நெறி. ஆப்ஷன் சி தோழமை நெறி. ஆப்ஷன் வினாயன் 95. திருநாம பதிகத்தின் ஆசிரியர் அச்சு கிருஷ்ணபிள்ளை. வினாயன் 96. சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படும் தோரிய மகளிர் எனப்படுபவர்கள். ஆப்ஷன் பி ஆடும் பெண்கள். வினாயன் 98. அன்னவயற் புதுவை என்று சிறப்பித்து கூறப்படும் தலம் ஸ்ரீவில்லிபுத்தூர். வினாயன் 99. முதல் தொகுப்பில் உள்ள 10 பாடல்களில் முதல் சொல்லை அடிவரவாக குறிக்கினும் உத்தி இடம்பெறும் நூல். ஆப்ஷன் ஏ பெரிய திருமொழி. வினாயன் 100. துணையது வாய்வதும் தூயனர் கல்வி என்னும் அடி இடம்பெறும் நூல். ஆப்ஷன் ஏ திருமந்திரம். வினாயன் 101. திருவிராமேஸ்வரத்தில் வெண்பாப்பாடி மழை பொழிய செய்தவர். ஆப்ஷன் ஏ தாயுமானவர். வினாயன் 102. காயும் கதம் இன்மை நன்று இடம்பெறும் இலக்கியம். ஏ நாலடியார். வினாயன் 103. சிவனு மோசை என்று பாடியவர். ஆப்ஷன் ஏ திருநாவுக்கரசர். வினாயன் 104. 4000 திவ்ய பிரபந்தத்தில் கலியன் என்று சுட்டப்படுபவர். ஆப்ஷன் ஏ திருமங்கையாழ்வார். வினாயன் 105. கந்தபுராணத்தின் முதல் பகுதி. ஆப்ஷன் டி உற்பத்தி காண்டம். வினாயன் 106. 25 அரை செய்யுட்கள் கொண்ட நூலின் பெயர். ஆப்ஷன் பி பிரபந்த தீபிகை. வினாயன் 107. நைவலம் இந்தளம் என்ற பண் சுமந்த பாடல்களால் அமைந்த முதல் பதிகம் பாடியவர் காரைக்கால் அம்மையார். ஆப்ஷன் வினாயன் 108. மங்களம் இலக்கிய வகைமையில் முற்பகுதியில் அமைந்த பாடல்களின் எண்ணிக்கையை குறிக்கும் மங்களம். ஆப்ஷன் பி அட்டமங்கலம். வினாயன் 109. பாட்டுடை தலைவனை வாழ்த்தாது நூலை ஆக்குவித்தனை பாடும் கூறாடுதல் எனும் பகுதி இடம்பெறும் பரணி நூல் எது? ஆப்ஷன் பி தக்கையாக பழனி. வினாயன் 110. கலிங்கத்து பழனியில் சுட்டப்பட்ட கலிங்க தேசம் இன்று டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. விடை ஆப்ஷன் டி ஒரிசா. வினாயன் 111. கண்மகிழ்ந்து துடிவின்ன புன்மகிழ்ந்து புகன்றாடின்று என்பது. ஆப்ஷன் பி பிள்ளை தெளிவு. வினாயன் 112. பெயரினும் வினையினும் பின்முன் ஓரிடத்து ஒன்றும் பலவும் வந்து ஒன்றுவது. ஆப்ஷன் சி இடைச்சொல். வினாயன் 113. ஓரடி முழுவதும் ஒரு சொல்லே வர தொடுப்பது. ஆப்ஷன் டி இரட்டை தொடை. வினாயன் 114. தனியே நின்று ஒரு பொருள் பயந்து முற்று பெறும் செய்யுள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் சி முத்தக செய்யுள்.
வினாயன் 115 பொடி போல சிதறி கிடைக்கும் சொற்களை கூட்டி பொருள் காண்பது எவ்வித பொருள்கோள்? ஆப்ஷன் சி சுண்ணமொழி மாற்று பொருள்கோள். வினாயன் 116 அன்னம் சேர்ந்த மினற்று 7 வழி இசை கண்ணுற்ற அடைய டேஸ் பிறக்கும்? ஆப்ஷன் பி யகாரம். வினாயன் 117 கருவி கருத்தா உடன் நிகழ்வு பொருள்களை உணர்த்தும் வேற்றுமை? ஆப்ஷன் ஏ மூன்றாம் வேற்றுமை. வினாயன் 118 மகரத்தை இறுதியாக உடைய சொற்கள் பெரும் சாரியைகள்? ஆப்ஷன் ஏ அத்து இன். வினாயன் 119 நீட்டல் சூழித்தல் குரில் மெய்க்கிறு புள்ளி என்று குறிப்பிட்டவர்? ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர். வினாயன் 120 வஞ்சிக்கு புறனாக அமைந்த திணை எது? ஆப்ஷன் பி முல்லை. 121 பொருத்தி காட்டுக. இதுக்கு நாற்கவிலாச நம்பி அகப்பொருள் விளக்கம், புத்தமித்தவனார் வீரசோழியம், ஐயன் அரிதனார் புறப்பொருள் வெண்டாமாலை, வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம். இந்த பொறுத்துக்கு ஆப்ஷன் சி. வினாயன் 122 அருந்திரை அளப்ப ஆதிய சினத்தோடு பெரும்பூன் மன்னன் பெயர்தலும் அதுவே இக்குழு எத்திரையை குறிக்கின்றது? ஆப்ஷன் ஏ பேரான் வஞ்சி. 123 கொடுந்திரல் உடையன சுரவே கொட்பதனால் இடுங்குழி இந்த பாட்டு? ஆப்ஷன் ஏ நாசீர் ஈரடி 2 அம்போதரங்கம். வினாயன் 124 மூன்று அடியானும் முற்று பெற்று அடிதோறும் இறுதிக்கண் ஒரு சொல்லே தனி சொல்லாய் வருவது? ஆப்ஷன் சி வெளிவிருத்தம். வினாயன் 125 பகைவராகிய வெற்றி மறவரின் குடலை வேலுக்கு மாலையாக அணிவித்து வீரர் மகிழ்வுடன் ஆடுதல் என்பது? சி பிள்ளைப்பாட்டு. ஒப்பிலக்கியம் என்பது இலக்கியங்களுக்கு இடையேயான உறவுகளை ஒரு பக்கமும் பிற துறைகளை ஒரு பக்கமுமாக ஒப்பிட்டு கூறுவது என்று சொன்னவர்? ஆப்ஷன் டி H ரீமார்க். வினாயன் 127 மூல பிரதியிலுள்ள பொதுமைக்கு இயன்ற வகையிலும் நெருக்கமாக அமையும் வடிவத்தை எவ்வாறு அழைப்பர்? ஆப்ஷன் ஏ நிகரன். வினாயன் 128 ஆல்பர்ட் காமுஸ் எழுதிய தி அவுட்சைடர் நாவல் அந்நியன் என தமிழில் யாரால் மொழிபெயர்க்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ வே ஸ்ரீராம். வினாயன் 130 தோமுசி ரகுநாதன் எந்த இருவரை ஒப்பிட்டு ஆய்ந்துள்ளார்? ஆப்ஷன் ஏ பாரதியும் ஷெல்லியும். வினாயன் 131 பேய் போல் திரிந்து பிணம்போல் கிடந்து பெண்ணை தாய்போல் நினைத்து தவமுடிப்பது எக்காலம்? ஆப்ஷன் பி பத்ரகிரியார். வினாயன் 132 பல்லார் உரையின் 11 மாசர கற்பின் ஒருவர் 11 என்று கூறுபவர்? ஆப்ஷன் சி விளம்பிநாகனார். வினாயன் 133 அடியார்களின் ஒழுக்கம் காலை துதி உண்மை வற்புறுத்தல் என உட்பிரிவுகள் இடம்பெறும் நூல்? ரட்சண்ய மனோகரம். வினாயன் 134 தக்கோன் என திரி என்ற தொடரை கூறியது? ஆப்ஷன் ஏ ஔவையார். வினாயன் 135 யானையின் மன்னரை கண்ட இன்னா ஊனை தின்று ஊனை பெருக்குதல் முன்னின்னா? இன்னா 40. வினாயன் 136 மணி நீரலஞ்சி என்பது? ஆப்ஷன் பி பளிங்கு போலும் நிறையுடைய பொய்கை. வினாயன் 137 சூளாமணி காப்பியத்திற்கு உரையாசிரியர்? பெருமலை புலவர் போவே சோமசுந்தரனார். வினாயன் 138 திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை குறிப்பதாக கையாளப்பட்ட பெயர்? சி முப்பால். வினாயன் 139 வெண்பாயாப்பின் அனைத்து வகைகளும் இடம்பெற்ற 11 கீழ்கணக்கு நூல்? ஆப்ஷன் ஏ ஆசாரக்கோவை. வினாயன் 140 வெல்வது வேண்டின் வெகுளி விடேல் என்று அறிவுறுத்தும் நூல்? ஆப்ஷன் சி நான்மணிக்கடிகை. வினாயன் 141 சிறுகதை அமைப்ப பெற்ற முதல் நூல்? ஆப்ஷன் பி மங்கையர்க்கரசியின் காதல். வினாயன் 142 கதைகள் கதைக்கருவால் பண்பால் உணர்ச்சியினால் சிறைப்படவன என்று கூறியவர்? ஆப்ஷன் ஏ ஸ்டீவன்சன். வினாயன் 143 ஒரே மூச்சில் படித்து முடித்ததற்குரிய கதையே சிறுகதை என்று குறிப்பிட்டவர்? ஆப்ஷன் ஏ வில்லியம் ஹென்றி ஹட்சன். வினாயன் 144 யாருடைய படைப்புகள் ஆங்கில பெண் நாவலாசிரியை ஜேன் ஆஸ்டின் என்பவரை நினைவூட்டுகின்றன? ஆப்ஷன் பி ஆர் சூடாமணி.
விநாயகர் 145 யாருடைய கதைகளில் வஞ்ச புகழ்ச்சி அணி சிறந்து விளங்கும்? ஆப்ஷன் சி விந்தன். விநாயகர் 146 விவேக சிந்தாமணி மாத இதழில் தொடர் கதையாக வெளிவந்த புதினம்? ஏ கமலாம்பாள் சரித்திரம். விநாயகர் 147 யாருடைய சிறுகதைகள் குஷிகர் குட்டி கதைகள் என்ற தொகுதியாக வெளிவந்தது? ஆப்ஷன் ஏ மாதவையா. விநாயகர் 148 அம்மா வந்தாள் புதினம் தொடராக வெளிவந்த இதழின் பெயர்? ஆப்ஷன் சி கணையாளி. விநாயகர் 149 கொட்டி சேதம் கூத்து சிலப்பதிகாரத்தில் எந்த காண்டத்தில் கூறப்பட்டுள்ளது? ஆப்ஷன் சி வஞ்சிக்காண்டம். விநாயகர் 150 வானொலியில் நடிப்பதற்கென்று எழுதப்பட்ட 10 நாடகத்தின் தொகுப்பு? ஆப்ஷன் ஏ தெல்லாது நந்தி. விநாயகர் 151 பாரெல்லாம் நமது நாட்டின் பெரும்புகழ் பரப்பி மக்கள் போரெல்லாம் ஒடுங்க வேண்டும் என பாடியவர்? ஆப்ஷன் சி நாமக்கல் கவிஞர். விநாயகர் 152 காணிக்காரன் பழங்குடி சமுதாயத்தில் பிள்ளாத்தி என்பவர் யார்? ஆப்ஷன் சி பூசாரி. விநாயகர் 153 விடுகதையின் வடிவங்களுள் ஒன்று? ஆப்ஷன் ஏ விகடப்பா. விநாயகர் 154 பொம்மக்கா திம்மக்கா கதாபாத்திரங்கள் இடம்பெறும் கதைப்பாடல்? ஆப்ஷன் ஏ முத்துப்பட்டன் கதை. விநாயகர் 155 டாக்டர் துளசி ராமசாமி குறிப்பிடும் நாட்டுப்புற தெய்வங்களின் வகைப்பாடுகள்? ஆப்ஷன் பி 6. விநாயகர் 156 புதுக்கவிதையில் நெடுங்கவிதை வடிவில் வெளிவந்த படைப்பு எது? ஆப்ஷன் ஏ நரகம். விநாயகர் 157 நடசாதி ஓலைப்பட்டயம் எந்த விளையாட்டின் தோற்ற வளர்ச்சியை கூறுகின்றது? ஆப்ஷன் ஏ சிலம்பாட்டம். விநாயகர் 159 திரைத்துறையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எந்த படத்தின் மூலம் திரைப்பட உலகில் நுழைவு பெற்றார்? ஆப்ஷன் ஏ படித்த பெண். விநாயகர் 160 சுகத்தினை நான் வேண்டி தொழுதேன் எப்போதும் அகத்தினில் துன்புற்று அழுதேன். ஆப்ஷன் ஏ பாரதியார். விநாயகர் 161 கல்கத்தா ஜேர்னல் என்ற இதழ் எத்தனை பக்கங்களை கொண்டது? ஆப்ஷன் டி 8. விநாயகர் 162 தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளில் செயல்படும் தமிழ் எழுத்துரு எது? ஆப்ஷன் பி டேம். விநாயகர் 163 ஆதமி என்ற தமிழ் குறியீட்டு மென்பொருளை உருவாக்கியவர்? ஆப்ஷன் ஏ முனைவர் ஸ்ரீனிவாசன். விநாயகர் 164 பாடினியால் வளைப்பு யாருக்காக உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் டி பெண்கள். விநாயகர் 165 கணினியில் செய்திகளின் சங்கமம் என்று அழைக்கப்படுவது? ஆப்ஷன் சி திரட்டி.com. விநாயகர் 166 பிளிப் புக் என்பதன் தமிழாக்கம்? ஆப்ஷன் சி புரட்டு நூல். விநாயகர் 167 முதல் பக்கமே தலையங்கமாக அமைந்திருந்த இதழின் பெயர்? ஆப்ஷன் ஏ இந்தியா. 168 எனக்கு நகைச்சுவை உணர்வு இல்லாவிட்டால் நான் எப்பொழுதோ தற்கொலை செய்து கொண்டிருப்பேன். இது யாருடைய கூற்று? ஆப்ஷன் ஏ காந்தியடிகள். விநாயகர் 169 மொழிநடை தெளிவாக அமைவதற்கு பயன்படுத்த வேண்டிய வாக்கிய அமைப்பு? சி உடன்பாட்டு வாக்கியம். விநாயகர் 170 உலக மொழிகள் அனைத்தையும் கணினியில் உள்ளடக்கும் எழுத்துரு ஒதுங்குறி. ஆப்ஷன் விநாயகர் 171 நாடோடி இலக்கியம் எனும் நூலின் ஆசிரியர் கி.வ. ஜெகநாதன். விநாயகர் 172 தமிழ் முதலில் தாலாட்டு பாடலை பாடியவர்? ஆப்ஷன் சி பெரியாழ்வார். விநாயகர் 173 தமிழ்நாட்டு நாடோடி கதைகள் எனும் தொகுப்பினை தொகுத்தவர்? டி ராஜ் நாராயணன். விநாயகர் 174 வையம் தரு வனமின்றி வாழும் சொர்க்கம் வேறுண்டோ? ஆப்ஷன் சி உமர் கய்யாம். விநாயகர் 175 வார்த்தையே மணல் ஓசையே ஜலம் என்ற கவிதை வரிக்கு சொந்தக்காரர்? நா பிச்சமூர்த்தி. விநாயகர் 176 தமிழ் நமது நாட்டில் முதலில் தொழில்நுட்பத்தில் சிறந்த நேர்படி ஒளிப்பட அச்சுமுறையை பின்பற்றிய பெருமைக்குரிய இதழ்? பி ஆப்ஷன் பி ஹிந்து. விநாயகர் 177 ஒரு செய்தியை பற்றி இன்னொருவிடம் முதலில் எதை சொல்லுகிறாரோ அதைத்தான் முதலில் கொண்டு வர வேண்டும். ஆப்ஷன் ஏ சி பா ஆதித்தனார். விநாயகர் 178 இந்திய மொழி இதழ்களின் தந்தையாக கருதப்படுபவர்? ராசாராம் மோகன் ராய். விநாயகர் 179 தலையங்கத்தை செய்தித்தாளின் கருத்து கண்ணாடி என்று கூறியவர்? ஆப்ஷன் பி எம் வி காமத். விநாயகர் 180 அமிர்தவர்ஷினி எவ்வகை இதழாக வெளிவந்தது? ஆப்ஷன் சி மகளிர் இதழ்.
பாருங்க, நான் 150க்கு 144 கொஸ்டின் எக்ஸாக்டா கரெக்டா இருக்கும். 6 கொஸ்டின்ஸ் நான் என்ன சொல்லல அப்படின்னா அதையும் நான் சொல்லிடுறேன். டவுட்ல இருக்கு. இந்த பெருமல் வாழத்து பருந்துளாய் நடப்ப நானே சொன்னேன். ஆக்சுவலா இந்த துருகளுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுத்திருக்கலாம், அது கிளைம் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அதுல சாவே சுப்பிரமணியம் குன்றுகள்னு சொல்றாரு. ஆனா அந்த குன்றுகளை நெருங்கிய பாறைகள் அப்படின்ட்டு NCBH நியூ செஞ்சுரி புக் பப்ளிகேஷன்ல ஒரு புத்தகத்துல நான் பார்த்தேன். அதனால அதை நான் டவுட்ல வச்சிருக்கேன். மேக்சிமம் நெருங்கிய பாறைகளா இருக்க வாய்ப்புண்டு. அதே மாதிரி விநாயகர் 45 செயல்படு பொருள் இயலாத தூங்கு. இத தூங்கு தூங்கு அப்படின்னா தூங்குங்கிறது கட்டளையா வருது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் கஸ் பண்ணி, இதெல்லாம் எனக்கு இது வரைக்கும் இந்த எந்த புத்தகத்திலையும் கிடைக்கல. அதனாலதான் நான் டவுட்ல வச்சிருக்கேன். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தூங்கு தூங்கு தூங்குன்னா அது என்னன்னா ஏவலா இருக்கும். தூங்குக அப்படின்னா வியங்கோல் வினைமுற்றுல வரலாம், வாழிய கால் வந்துருந்தா. ஆனா தூங்கு எப்படி விருப்ப ஏவல் வனை? ஒரு தமிழாசிரியர் விருப்ப இருக்கலாம் பிறவினை. அதனால டவுட்டா இருக்கு. தயவுசெய்து யாராச்சும் இருந்தா கமெண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கிடைச்சா சொல்லுங்க. இன்னமும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு 2-3 புக்ல செயல்படும் போது குன்றாத வினைன்னு தேப்போமியில வருது. அப்புறம் இக்கால மொழியல் பரமசிவம் வருது. ஒரு 3-4 புக்ல பார்த்துட்டேன். பட் செயல்படும் பொருள் இயலாத அப்படிங்கிற சொல்லை கண்டுபிடிக்க முடியல. சில இதுல பிறவினைன்னு தான் மேக்சிமம் வருது. செயல்படும் பொருள் குன்றாத பிறவினையே சொல்றாரு தேப்போமி, கால்டுவெல்னு சொல்றாரு. ஒரு 4-5 புத்தகத்துல கால்டுவெல்லுடைய திராவிட மொழிகளுடைய ஒப்பிடுக்கிறது கூட பார்த்துட்டேன். ஆனா அதை இயலாத அப்படிங்கிற சொல்லை கண்டுபிடிக்க முடியல. அதனால கரெக்டா என்னால சொல்ல முடியல. அடுத்தது இந்த மூவர் உலா ஊஎஸ்ஆ இருக்கு, கோபாலயரும் இருக்கு. யார் முதல்லன்னு கண்டுபிடிக்க முடியவில்லை. அடுத்தது இந்த கடலில் மூழ்குவனுக்கு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு ஐயா கார்த்திகேயன் தமிழாசிரியர் கடலூர், சாவே சுப்பிரமணியம்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. வந்தா பார்க்கலாம். அடுத்து இந்த இருக்கும் வரை எல்லாம் கிடைக்கும் வரை இந்த பாட்டு நானும் உடுமலை நாராயண கவியில பார்த்துட்டேன், கண்ணதாசன்ல பார்த்துட்டேன், பாபநாசம் சிவன், மருதகாசி. சார் கண்டுபிடிச்சிருங்க சார், ஒண்ணும் கிடையாது. இவங்க 4 பேர்த்துக்குரிய பாடல்கள் எல்லாமே நீங்க நெட்ல போய் சர்ச் பண்ணினா கிடைக்கும். நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த கிடைச்சதுதான் இந்த 6க்கும் நான் ஆதாரத்தோட போடுறேன். எதுக்குமே ஆதாரம் முக்கியம். எவிடன்ஸ் இருந்தாதான் இருக்கும். நாங்க எல்லாமே நாங்க மட்டும் இல்ல சார், எங்களுடைய ஸ்டூடெண்ட் எல்லாமே சேர்ந்து தொலைவி கண்டுபிடிச்சது. அதையும் நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி சில பிரச்சனைக்கு உரிய கொஸ்டின்ஸ் அதை நான் சொல்லி இப்ப நான் உங்களுக்கு அந்த புத்தகத்தை காட்டுறேன். இந்த தோரிய மகளிர் இந்த கொஸ்டின்ஸ் சொல்றேன் சார். இதை புடி ஒரு நிமிஷம். விநாயகன் நான் சொல்லிடுறேன், நீங்க அதை பாருங்க. சிலப்பதிகாரத்துல வரும். இதெல்லாம் கொஞ்சம் சிலது பாடலும் ஆடலும் பெண்கள்னு சொல்றாங்க. விநாயகன் 96 அப்படி வச்சுது. சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடும் ஜோரிய மகளில் எனப்படுவர்கள் யாருன்னா ஆடும் பெண்கள். இது நான் அன்னைக்கே நான் இரட்டை காப்பி இந்த புத்தகத்தை எடுத்தும் காட்டினேன், எந்த பக்கத்துலன்னு. இதுல +2 பொதுத்தமிழ் அந்த புக்ல சிலப்பதிகாரம் இதுல கொடுத்திருக்காங்க. அங்க 2 பேர் கரெக்டா இருக்காங்க. நான் புக்கை நல்லா இது பண்ணி காட்டுறேன் சார். +2 புத்தகம் பாருங்க, அண்டர்லைன் பண்ணிருப்பேன். தெரியுதா? தோதிய மகளிர்ங்கிற வார்த்தை தெரியுதா? நான் பிளாக்ல இதுல போட்டிருக்கும் தோதிய மகளிர் ஆடலில் சேர்ந்த பெண்கள்னு. சார் நல்லா பார்த்துக்குங்க சார்.
தோதிய மகளிர்னு அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். ஆடையில் சேர்ந்த பெண்கள்னு இருக்கும். இது +2 பொதுத்தமிழ். பாருங்க மேல்நிலை, இது பக்கம் கிழிஞ்சு போச்சு, அதனால அட்டை போட்டிருக்கோம். படிச்சு படிச்சு கிழிச்சாச்சு. மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத்தமிழ். அடுத்தது ஒரு டிபிக்கலான கொஸ்டின்ஸ். அது ஏன் நான் ஏற்கனவே சொன்னேன், மலைபடுகளான்னு ஒரு கொஸ்டின்ஸ் நாம பார்த்தோம். இந்த கொஸ்டின் நம்பர் சொல்றேன். வெறும் வாயில சொன்னா யாருக்கும் புரிய மாட்டேங்குது. என்னடா இவங்க பாட்டுக்கு என்னமோ பேசுறாருன்னு நினைக்கிறீங்க. வினாயன் 71 வழிபாதைகள். நான் சாதா சுப்பிரமணியன் புக்ல சொல்லி 2 பேர் ஆதாரம் கேட்டு, நான் உண்மை சார் நடந்தா உண்மை, 2-3 பேர் வீட்டுக்கே வந்துட்டாங்க. அட்ரஸ் எங்க சார்னு கேட்டுட்டு, சார் சாதா சுப்பிரமணியன் புக்ல எடுத்து காட்டுங்க, எங்களுக்கு டவுட்டா இருக்குது, எங்ககிட்ட புக் இதுக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்ட்டு. நான் அதுக்குள்ள இன்னொரு தமிழ் இலக்கியவாளர் புக்கு கண்டுபிடிச்சிட்டேன். அந்த புக்கை காட்டுறேன். இங்க பாருங்க, இந்த புத்தகம் நல்லா பார்த்துக்குங்க. புக்கு நல்லா தெரியுதா? தமிழ் இலக்கிய வரலாறு ஆனந்தன்ல இந்த மலைபடுகடாமுக்கு விடை எத்தனாவது பக்கம்னா, இந்த எடிஷன்ஸ் எல்லாமே மாறும். இங்க பாருங்க, நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், நல்லா பாருங்க. மலைபடுகடாம் கூத்தராற்று படைன்னு அண்டர்லைன் பண்றத நல்லா பார்த்துக்குங்க. நல்லா விஷுவலா காட்டியிருக்கேன். முதல்ல அட்டையும் காட்டிட்டேன். அதே மாதிரி இந்த குறிஞ்சிப்பாட்டுல ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பான். அந்த நேரிடை முன்கை பற்றி நுமர்த்தர, அதுக்கும் ஆதாரம் காட்டுறேன், பார்த்துக்குங்க. அண்டர்லைன் பண்ணியிருப்பேன் பாருங்க. இந்த குறிஞ்சிப்பாட்டுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். அதே மாதிரி நல்லூர் நட்டத்தனாருது சிறுபானாற்று படை. ஏழு வள்ளல்களின் நல்லிய கோடன். 3 கேள்வி இதே புத்தகத்திலிருந்து அப்படியே வரிசையா எடுத்திருக்காங்க. பாருங்க, நல்லிய கோடன், நத்தத்தனார். இந்த புக்கில் இருந்து 3 கொஸ்டின் சார், தமிழ் இலக்கிய வரலாறு இருந்து. அதுக்காக தான் நான் காட்டினேன். அடுத்தது முக்கியமானது என்னன்னா, ஏகப்பட்ட பேரு டவுட்டா இருந்தது. என்னன்னா, ஒரே மூச்சில் விநாயகன் 143 சீரியஸ்ல ஒரே மூச்சில் படித்து முடித்ததற்கு கதையே சிறுகதை. இது நான் ஏற்கனவே அவினாசலம் ராஜா வரதராஜா பேஜ் 375 சொன்னேன். அதே மாதிரி எட்கர் ஆலன் போல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்ப பாருங்க, நான் காட்டுறேன் பாருங்க. தாயை ஞானமூர்த்தி தமிழ் இலக்கிய வரலாறு. புக்கு நல்லா பார்த்துக்குங்க. தாயை ஞானமூர்த்தி இலக்கிய திறனாய்வு புக்கு நல்லா பார்த்துக்குங்க. இதுல 342வது பக்கம். இந்த எழுத்து நல்லா தெரியுதான்னு பாரு. ஒரே மூச்சில்ங்கிறது தெரியணும். பார்த்துக்கிட்டீங்களா? அதே மாதிரி இந்த ஸ்டீவன்சன், அதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. கதைகள் கதைக்கருவால் பண்பால். இவரே கடைசிக்கு சொல்லியிருப்பாரு. பாருங்க, ஸ்டீவன்சன் 3 சிறந்த வகைன்னு. இந்த புக்கு கிடைச்சதுன்னா உள்ள போய் நல்லா படிச்சுக்குங்க. இதே இது பாலசுந்தரம் புக்லயும் இருக்கு. இது இலக்கிய திறனாய்வு டாக்டர் பாலசுந்தரம் புக்கு. இதுல ஸ்டீவன்சன் பாருங்க, 3 வகை. ஹெட்டிங் பாருங்க.
3 இருக்கும், உள்ள பூந்து படிச்சுக்குங்க. டைம் இல்லை எல்லாத்தையும் காட்டுறதுக்கு. நாளைக்கு இதை நீங்க போட்டு உங்களுக்கு ஆன்சர் கீழே ப்ராப்ளம்னா என்கிட்ட வாங்க, எல்லா ஆதாரத்தோட உங்களுக்கு எல்லாத்துக்குமே அனுப்பி வைக்கிறோம். அதே மாதிரி ஒரு நண்பர் எனக்கு போன் பண்ணி, சார் தமிழ்ல சிறுகதை முதல்ல வந்தது பரமார்த்த குருன்னு சொன்னாரு. ஆனா தப்பு. இங்க பாருங்க, தமிழ் இலக்கிய வரலாறு பூவண்ணன் புக்கு. இங்க பாருங்க, நான் பிளாக்ல அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். இது சிவத்தம்பி புக்ல மறுபடியும் காட்டுறேன். இந்த எட்கர் ஆலன் போ இது என்ன சொல்றாங்கன்னா, சிறுகதை என்பது அரை மணியிலிருந்து 1 மணி நேரத்தில் அது பக்கத்துல ஒரே மூச்சில். ஆனா இது ஏற்கனவே நான் காட்டிட்டேன், சிவத்தம்பி கிளைம் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த கற்றவருக்கு எந்த ஊரும் நம் ஊரும் நான் சொன்னேன் பாத்தீங்களா, அது 4 மணிக்கடிகை விளம்பினாகனார். இங்க பாருங்க, இந்த பாட்டு நான் அடியில கை வச்சிருக்கிறது. நல்லா இருக்கும்னு வரும், நல்லா பார்த்துக்குங்க. சார் மேக்சிமம் எல்லா எவிடன்ஸும் சார் ஏன்டா இப்ப இந்த 144க்குமே இருக்கு. சில சிம்பிளான கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நான் காட்டல. எவ்வளவு பேர் என்கிட்ட சேலஞ்சிங் பண்ணதுக்கு மட்டும்தான் காட்டியிருக்கேன். ஏற்கனவே போன வீடியோல ஏகப்பட்ட புத்தகம் காட்டினேன். இன்னும் எனக்கு 6 கேள்விக்கு தெரியல. தயவு செய்து இருந்ததுன்னா சொல்லுங்க, புத்தகம் தானே சொல்லுங்க, எல்லாத்தையுமே காட்டிடலாம். எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். இது எல்லாமே நாங்க நடத்தின புத்தகம் தான், இதெல்லாம் திடீர்னு எல்லாம் வாங்க கிடையாது. என்கிட்ட கிட்டத்தட்ட 23, 24 தமிழ் இலக்கிய வரலாறுக்கு காலேஜ் டிஆர்பி, பிஜி டிஆர்பி எல்லா புத்தகமும் கிட்டத்தட்ட 70-80 புக்கும் வீட்டில் நாங்கள் மினி லைப்ரரியிலே வச்சிருக்கோம். இங்க லோக்கல்ல சேலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட பேர் பார்த்துட்டே போயிருக்காங்க. அதே மாதிரி நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இந்த 2013 டெட் தேர்ச்சி பெற்றோர் வெற்றி முகம்னு போட்டதுக்கு காரணம் என்னன்னா, 90க்கு மேல ஏகப்பட்ட பேர். நான் ஒருத்தர் போன் பண்ணா முழுசா நம்ப மாட்டேன் சார், அவர் மார்க் சொன்னாங்க, நான் 10 கேள்வி கேட்டுருவேன். என்னுடைய பழக்கம். எக்ஸாம் எழுதின கேள்வியே கேட்பேன், சார் இது எப்படி போட்டீங்க, அது எப்படி போட்டீங்க, இது என்ன போட்டீங்கன்ட்டு. ஏன்னா அவர் கான்பிடண்டா சொன்னா அவர் சொல்லக்கூடிய மார்க்கை நான் ஏத்துக்குவேன். இது ஏகப்பட்ட பேர் தெரியும். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் பேசுவேன். அவர் சொல்றது உண்மையா போய் எடுத்துமே கேட்டோன்னே எவ்வளவு மார்க்குங்க, 90, வேலை கிடைக்கும் அப்படிலாம் நான் சொல்றது இல்லை. எனக்கு தான் போன் பண்ணவங்களுக்கு தெரியும் நான் எப்படி பேசுவேன்ட்டு. யாருமே நம்ப மாட்டேன், நான் ஓப்பனா சொல்றேன். ஏன்னா தப்பா கூட சொல்லலாம், போட்டு கூட வாங்கலாம், என்னதான் சொல்றாங்க அப்படின்ட்டு. பட் என்கொயரி பண்ணி பார்ப்பேன். அப்ப ஏன்னா ஒரு பொண்ணு ஐயா எனக்கு 90க்கு மேல வரும்னு, அம்மா மொழி வேலை 10க்கு 10 கரெக்டான்னு. ஐயா மொழி வேலை 10 கரெக்ட், ஆனா 10 கேள்வி இல்லை, ஒரு கேள்விக்கு எந்தெந்த கேள்விக்கு கேட்டா ஒரு கேள்வி கூட சொல்ல தெரியல. துணை ஒலிகள் ஒரு கேள்வி கேட்டானா முழிக்குது, குரல் ஒலி தடவலின்னு கேட்டா முழிக்குது. எந்த கேள்வியுமே 10 கேள்வியில ஒரு கேள்வி கூட ஞாபகம் இல்லாம 90 மார்க்கு மேல எனக்கு வரும்னு சொன்னது ஒரு பொண்ணு. சரி அதை விடுங்க. அதே பொண்ணுகிட்ட வேணுமே ஆன்சர் தப்பா சொல்லி நான் கேட்டேன், அம்மா சூளாமணி காப்பியத்துக்கு ஒரே ஆசிரியர் சுந்தரம் பிள்ளை போட்டீங்களா, மனோன்மணியம்னு கொடுத்துருப்பான்னு. ஆமாங்க போட்டேன். அதனால போன் பண்ணா உண்மையை பேசுங்க, பொய் சொன்னா கண்டுபிடிச்சிருவோம். புரியுதுங்களா? அதுக்காக தான் சொல்றேன், உண்மையான தகவல்களை சொல்லுங்க. நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் துல்லியமான உண்மையான தகவலை சொல்றோம். மேக்சிமம் 90 மார்க்குக்கு மேல எனக்கு கிடைத்த தகவலின்படி 90க்கு மேல அவங்களுக்கு +5 சேரும்.
2013 கண்டிப்பா இந்த 2013 டெட் பாஸ் பண்ணவங்க 5 போனஸ் மார்க் இருக்கிறதுனால நல்ல வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது ரிசல்ட் வந்து நீங்க வந்து பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, நாங்க எங்க இன்ஸ்டிடியூட் பத்தி சொல்லிடுறோம். சும்மா வந்து எங்க இதுல எத்தனை கொஸ்டின் வந்தது எல்லாம் ஸ்டூடெண்ட் சொன்னதுதான். 80 கொஸ்டின் 85 கொஸ்டின் சில 90 கொஸ்டின் பக்கமா வந்துருக்குதுங்கிறாங்க. பட் நான்லாம் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறது இல்லை. எத்தனை பேர் படிச்சு எத்தனை பேர் புரிஞ்சு எத்தனை பேருக்கு வேலைக்கு போறாங்கிறது தான் முக்கியமே முடியல. எவ்வளவு கொஸ்டின் வந்தது அப்படின்லாம் வந்து பாக்குறதெல்லாம் அவ்வளவு ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் எவ்வளவு பேர் கேட்டாங்க. ஒருத்தர் கேட்டாரு, ஒரு நண்பர், அவர் பேர் வந்து இளவரசன், கடலூர். உறக்க சொல்லுங்கள் ஐயா, உத்தேசமாக எத்தனை வந்ததுன்னு. சார் நான் 2018 இருந்து நடத்துறேன் சார். யூஜிடிஆர்பி தனியெல்லாம் நடத்தல, பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி எல்லாம் கம்பைன் கிளாஸ். 2018 இருந்து என்கிட்ட வந்து ஒரே பயிற்சி கட்டணம் தொடர்ந்து படிக்கிறவங்க இருக்காங்க. 5 வருஷமா படிக்கிறவங்க இருக்காங்க. புரியுதுங்களா? இவங்க எல்லாம் சொன்னதை வச்சு சொல்றதுதான் 81ன்னு எங்க இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 20,000 கொஸ்டினுக்கு மேல இருக்கும். என்னுடைய ஸ்டடி மெட்டீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா 60-70 கிலோ இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். ஒவ்வொன்றுமே மொழிவாளான்னு எடுத்துட்டீங்கன்னா 350 பக்கம் 400 பக்கம் இருக்கும் ஒவ்வொன்றும். அப்ப எவ்வளவு இதா இருக்கும் பாருங்க, வெயிட்டா இருக்கும். எல்லா புக்கையும் வச்சு போட்டிருப்போம். கொஸ்டின்ஸ் குப்பையாட்டம் கொடுப்போம். அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஒரே பயிற்சி கட்டணம் தான். இப்ப பிஜிடிஆர்பிக்கு ஏற்கனவே 60-70 பேர் படிக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து படிக்கலாம். காலேஜ் டிஆர்பிக்கு தனியா இருக்கு. திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை நைட்டு 7 to 9 பிஜிடிஆர்பி ரெகுலரா கிளாஸ் இருக்கு சார். நீங்க திங்கள், புதன், வெள்ளி நீங்க யாருமே வந்து கிளாஸ் பார்க்காம சேர்றது வேண்டாம். 5 நாள் 6 நாள் வாட்ச் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வருஷம் யூஜிடிஆர்பியில சார் எனக்கு கிடைக்குமா இல்லையா தெரியல, இது வேலை கிடைச்சா நான் போயிடுறேன், அப்படி இல்லைன்னா தொடர்ந்து நான் படிக்கிறேன், அதுக்கு தனியாவே பேட்ச் போட்டிருக்கோம். நீங்க வந்து தாராளமா படிக்கலாம். நீங்க வேலை கிடைச்சி போனா சந்தோஷம். அதே மாதிரி நீங்க நெட் பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா காலேஜ் டிஆர்பிக்கு கிளாஸ் எடுக்கிறோம், அந்த இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எங்ககிட்ட ஒரே பயிற்சி கட்டணும், வேலைக்கு போற வரைக்கும் படிக்கலாம். நீங்க டோட்டலா ஒரு ஃபீஸை கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிஜிடிஆர்பி, காலேஜ், யூஜிடிஆர்பி எத்தனை வருஷம் வேணாலும், நல்லா கேளுங்க, போன யூஜிடிஆர்பியில படிச்சவங்க அப்படியே பிஜிடிஆர்பி கண்டினியூ பண்றாங்க. காலேஜ் டிஆர்பிக்கும் டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஃபீஸ் வாங்குவோம். அது நாங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா ஃபோன் பண்ணுங்க, இல்லைன்னா கிளாஸ் வந்து பாருங்க. 7:45 டெய்லி 6:45 கிளாஸ் பார்க்கணும். நீங்க ஃபோன் பண்ணா போதுங்க சார். எல்லாமே லைவா கூகுள் மீட்ல வந்து நாங்கள் நடத்துவோம். எல்லா பாடமும் அட்டை டு அட்டை நடத்துவோம். பட் இந்த யூஜிடிஆர்பி கற்றுக் கொடுத்த பாடத்தின் மீறி இன்னும் அதிகமா நடத்துவோம். ஏன்னா ஃபுல்லா தியரிட்டிக்கலா டெஸ்கிரிப்டிவா படிச்சா மட்டும்தான் இனி வருங்காலத்துல டிஆர்பியில வேலைக்கு போக முடியும். சும்மா நுனிப்புல் மேஞ்சா முடியாது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்.